வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோமாக. கர்த்தர் இந்த மாதம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க முடியாது விரும்புகிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். மறுபடியும் வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசும். இந்த நாளிலே தாகத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு வேண்டிய மன்னாவை, ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நீர் இந்த வசனத்தின் மூலமாக நீர் பிட்டு பகிர்ந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கேட்கத்தக்க காதுகளையும் உணரத்தக்க இருதயத்தையும் கீழ்ப்பிடித்தக்கதான உள்ளத்தையும் கத்த தருவீராக. ஆவியனுடைய சத்தம் தெளிவாய் கேட்கட்டும். தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கேட்பதை நமக்காக செய்கிற கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எதை கேட்டாலும் நமக்கு கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் சாட்சி சொன்னீங்கல்ல, நல்ல சாட்சி. உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா உங்களுடைய ஜெபத்துக்கு எவ்வளவு கர்த்தர் மதிப்பளிக்கிறார் என்பதை உங்க சாட்சியின் மூலம் நான் அறிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு மதிப்பு இல்லாம இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க வார்த்தையை உலகம் மதிக்காம இருக்கலாம், உங்களை உலகம் கனப்படுத்தாம இருக்கலாம், அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. பரலோகம் கேட்குது பாருங்க. நீங்க விரும்புகிற இடத்துல அற்புதம் நடக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எதை கேட்டாலும் நான் தருவேன். எப்பொழுது கேட்டாலும் நான் அதை தருவேன். அது நடு இரவோ மத்தியானமோ நடுச்சாமமோ அதிகாலையோ, எப்ப எதை கேட்டாலும் நான் உனக்காக செய்வேன். ஆமென். அல்லேலூயா. ஜெபித்தால் நமக்காக செயல்படுகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வார செய்தியை சும்மா ரீகேப் பண்றேன். நம்ம முழங்கால் படியிட்டால் நம்ம ஆண்டவர் சிங்காசனத்தில் எழுந்து நிற்பார். ஜெபத்தை மதிக்கிறவர், துதியிலே அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து துதியை ஏற்றுக்கொள்கிற கர்த்தர், ஜெபிக்கும் பொழுது அவர் எழுந்து நின்று அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அவர் நாமத்தில் கேட்கும் போது கர்த்தர் தருவார். அவர் நாமத்தை மதிக்கிற ஒரு கிருபையை நமக்கு கர்த்தர் தொடர்ந்து தருவாராக. கவனிங்கள், அவர் நாமத்தை வீணில வழங்கக்கூடாது, அவர் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது, அவர் நாமத்தை நாம் அவமதிக்க கூடாது. அவர் நாமத்துக்குரிய கண்ணியத்தை நாம் கொடுத்தால் அவர் நம்முடைய ஜெபத்தின் வார்த்தைக்கு கண்ணியமாய் கர்த்தர் பதில் தருவார். ஏனோதான என்று கர்த்தரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்ற தெய்வத்தை போல இந்த ஆண்டவர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஆண்டவர் உணர்வுள்ள கர்த்தர், உணர்வுக்கு மதிப்பளிக்கிற கர்த்தர். நம்ம அவமதிச்சால் அவர் ஃபீல் பண்ணுவார். ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க போயிட்டீங்கன்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு காயப்படுவோம். ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனை கண்டுக்கிடாம நீங்க அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் மனசு எவ்வளவு காயப்படும். அதே போலதான் நீங்க ஜெப நேரத்தில் அவர் உங்க பக்கத்தில் அவ்வளவு கனத்துக்குரிய ஒரு தெய்வம் நிற்கிறாரு, நம்ம அவர் அவமதிக்கிறத அவர் ஃபீல் பண்ணுவார். அவர் அவமதிக்கிறதை ஃபீல் பண்ணுவார். அவரை எந்த விதத்தில் அசட்டை பண்ணுகிறோம் என்பதை அவர் ஃபீல் ஆகுவார். ஆகவே நம்முடைய உணர்வுகள் சரியா இருக்க, நம்முடைய ஜெப முறைமைகள் சரியா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த மாதம் ஜெபத்தை மதிக்கணும், ஜெபத்தை கேட்கிறவரை மதிக்கணும். இது ரெண்டையும் செஞ்சீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. சங்கீதம் 65:2 ஆண்டவர் சொல்ற, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. கேளுங்கள் என்று சொல்லிட்டு அவர் வேறு பக்கம் திரும்பி இருக்கவில்லை. கவனிக்கிறீங்களா? என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் சொன்ன ஆண்டவரே உங்களை கேட்க விட்டுக்கிட்டு அவர் புறமுதுகை காட்டி திரும்பி இருக்கவில்லை. நீங்க எந்த டைரக்ஷனில் நின்று ஏசப்பட்ட கேட்கிறீங்களோ அந்த டைரக்ஷன்ல அவர் காது கொடுத்து கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்துக்கு பெயரே ஜெபத்தை, சொல்லுங்க, ஜெபத்தை
கேட்கிறவர். அவர் கேட்டால் தான் அவரால் செயல்பட முடியும். அவர் ஜெபத்தை மதிக்கிற கர்த்தர். சங்கீதம் 102:16 போட்டிருக்குது. சங்கீதம் 102:16 திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பார். ஒரு திக்கற்ற நிலைமையில தான் ஒருத்தர் ஜெபம் பண்றான், ஒரு இயலாமையில தான் ஒருத்தர் ஜெபம் பண்றான், முடியாத சூழ்நிலையில ஒருத்தர் ஜெபிக்கிறான். அப்பேற்பட்ட ஜெபத்தை, அப்பேற்பட்ட ஜெபிக்கிற மனிதனுடைய வார்த்தையை என் தெய்வம் அலட்சியம் பண்ணவே மாட்டார். உலகத்தில் கவனிங்க, நீங்க முடியாத சூழ்நிலை கதறும் பொழுது உலகத்தில் உலக மனிதர்கள் உங்கள் வார்த்தையை அசட்டை பண்ணுவார்கள். உங்கள் இயலாமையில ஒரு உதவிக்காக ஒருத்தர் கதறும் பொழுது, ஒரு இயலாமையில ஒரு மனுஷன் கதறி கையெழுட்டியும் பொழுது அவன் அலட்சியம் பண்ணுவான். ஆனா என் தெய்வம் அதற்கு ஆப்போசிட்டா கிரியேட் செய்கிறவர். எவன் ஒருவன் இயலாமையில கதறுகிறானோ, திக்கற்ற நிலைமையில, எந்த உதவியும் இல்லாத நிலைமையில தகப்பனை நோக்கி கையை நோக்கி அழுது ஜெபிக்கிறானோ, ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் அலட்சியம் பண்ணாமல் அவனை தான் நான் ஃபர்ஸ்ட் அங்கீகரிப்பேன். ஆண்டோட பிரையாரிட்டியில அவர்கள் தான் முதலிடம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபிக்கிறவனை கர்த்தர் அலட்சியம் பண்ணுகிறவரே அல்ல. ஜெபத்தை கேட்டு ஜெபத்தை மதிக்கிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு செய்தி தலைப்பு அதுதான். தேவனிடத்திலே கேட்பதின் மூலம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்ன. ஒருத்தன் ஜெபம் பண்றான், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்குது, என்ன அதுல ஸ்பெஷல் இருக்குது? அப்படி என்ன தந்துட போறாரு ஜெபத்துல? ரொம்ப முக்கியமா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. கொஞ்ச நேரம் இருந்து கவனிக்க முடியும் கேட்கிறேன். கவனிங்க, எல்லாரும் தான் ஜெபம் பண்றாங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வந்துருதா? ஆண்டவருடைய நாமத்துல எல்லாரும் கேட்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் கர்த்தர் செஞ்சிராரா? இல்லை. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 20 அதிகாரம் 21 பார்க்கலாம். மார்க் 10:35 இந்த 2 வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, செபதேயுவின் குமாரனாகிய அவனுடைய தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்காக ஏசப்படுறது ஒன்று கேட்குது. மார்க் 10:35 வாசிங்க. மார்க் 10:35 பார்த்தீங்கன்னா தெரியும். செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான், இந்த 2 பிள்ளைகளுக்காக ஏசப்பட்ட வந்து அவங்க தாய் ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குது. ஏசப்பா, உம்முடைய வருகையில் நீ சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது என் மூத்த பிள்ளை வலது பக்கத்திலையும் என் 2வது பிள்ளை இடது பக்கத்தில் உட்கார அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்களாம். 35 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஏசப்பாட நாமத்துல அவங்க கேட்கிறாங்க. கேட்டதை ஏசப்பா தந்தாரா? இல்ல. அதெல்லாம் முடியான்னு சொல்லிட்டார். அதெல்லாம் என்ன செய்து? ஏன் சொல்றேன் கவனிக்க, அது பின்னாடி சொல்றேன். முடியான்னு சொன்னார். இன்னொரு இடத்துல பேதுரு மருவ மலையில, லூக்கா 9:33 பார்த்தீங்கன்னா தெரியும். மருவ மலையில ஏசப்பாட்ட ஒரு காரியத்தை கேட்கிறார். ஏசப்பா, நம்ம மலையிலிருந்து கீழே இறங்க வேண்டாம், இங்கேயே நம்ம இருப்போம். உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு இங்கேயே இருப்போம், கீழே போக வேண்டாம், கீழே ரொம்ப பிரச்சனையா இருக்குது, மேலதான் நல்ல மகிமையா இருக்குது அப்படி ஏசப்பட்ட ஒரு ரெக்வெஸ்டா கேட்கிறார். அவருடைய நாமத்துல கேட்கிறார். ஏசப்பா ஓகேன்னு சொல்லிட்டாரா? கீழே இறங்க, ஒழுங்கா ஒழுங்கா கீழே இறங்க. என்னையா, அவருடைய சீசர்கள் தானே, அவர் நாமத்துல தானே கேட்கிறாங்க. அவர் நாமத்துல தானே யாக்கோபு, யோவான் தாய் கேட்கிறாங்க. அவர் நாமத்துல தானே பேதுரு கேட்கிறாரு. ஏசப்பட்டதானே கேட்கிறாங்க. ஓகே சொல்லி அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டியதானே. ஏன் செய்யவில்லை? ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை? அவங்க காரியத்தை கர்த்தர் நோன்னு சொல்லிட்டார். ஏன் சொல்றதுக்கு கவனிங்க. இவங்க 2 பேருமே தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையிலே அவர்கள் கேட்டது. தேவ சித்தத்தின் அடிப்படையில் அவர்கள் கேட்கவில்லை. கர்த்தருக்கு இது பிரியமா, இது கேட்பது சரியா என்று சொல்லி நிதானிக்காமல் அந்த சூழ்நிலையில அவங்க மாம்சமும் மூளையும் என்ன சொல்லுச்சோ அதற்கு இசைந்து அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? நோன்னு சொல்லிட்டார். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல போட்டிருக்குது, நீங்கள்
விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு சில பேருக்கு சில விடைகள் கிடைக்க போகுது, சில பதில் ஆன்சர் கிடைக்கும். ஏன் என் ஜெபம் தள்ளிக்கிட்டே போகுது? ஏன் நான் முழங்க போட்டு ஜோமன காரியம்லாம் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது? இன்னைக்கு கர்த்தருக்கு ஆன்சர் பண்றாரு. நீ விண்ணப்பம் பண்ணியும் அந்த காரியத்துக்கு பதிலை நீ பெற்றுக்கொள்ளாமல் போகிறாய். ஏன்? தகாத விதமா விண்ணப்பம் பண்றீங்க. இரண்டாவது, உங்க இச்சைகளை நிறைவேற்ற விண்ணப்பம். வாசிங்க, யாக்கோபு புத்தகம் 4:3 வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமா விண்ணப்பம், இச்சைகளை நிறைவேற்ற விண்ணப்பம், அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். பாருங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு 2 விசுவாசி பக்கத்து வீடா. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு போட்டி பொறாமையால ஜெபிப்பாராம். அவருக்கு இவரை கண்டாலே பிடிக்காது. கவனிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. ஒரு ஏழை விசுவாசி, ஒரு பக்கத்துல பணக்கார விசுவாசி. அந்த பணக்கார விசுவாசி ஏழை விசுவாசி நல்லாவே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாராம். ஒரு நாளில் இந்த ஏழை விசுவாசி ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்தாராம். வீடை கட்டுவது உதவி செஞ்சாராம். உடனே கவனிங்க, இந்த பணக்கார விசுவாசி ஜெபம், ஆண்டவர் எனக்கு ஒரு 2 வீடு வேணும். அவங்களுக்கு 1 வீடு கொடுத்துட்டீங்க, எனக்கு எத்தனை வீடு வேணும்? 2 வீடு வேணும். ஜோமன் உடனே ஏசப்பா 2 வீடு தந்துட்டார். புரிஞ்சுட்டீங்களா? கொஞ்ச நாள் ஓடிச்சு. அந்த ஏழை விசுவாசி அடுத்து ஜெபிக்கிற, ஆண்டவரே போயிட்டு நடந்து போயிட்டு வர முடியல, எனக்கு ஒரு வாகனம் வேணும் என்று கேட்டார். கேட்ட உடனே ஏசப்பா ஒரு வண்டியை தந்துட்டார். கற்பனை கதையா இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு வண்டி வந்துருச்சு, ஒரு வாகனத்தை கர்த்தர் தந்து விட்டார். காலையில் எந்திரிச்சு பார்க்குற, வீட்டு முன்னாடி வாகனம் நிற்குது. ஐயையோ, நமக்கு வாகனம் இல்லையே, வீடு இருக்குது, வாகனம் இல்லைன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு எத்தனை வீடு வேணும் கேட்டாரு? 2 வீடு கேட்டது போல 2 கார் கேட்டாரு. எனக்கு 2 கார் வேணும், எனக்கு அவனுக்கு 1 கொடுத்துட்டு எனக்கு 2 வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே ஏசப்பா 2 காரை கொடுத்துட்டார். அடுத்த சில நாட்களுக்குள்ள 2 கார் வீட்டுக்கு வந்துருச்சு. சில நாள் ஓடுச்சு. அந்த கார்ல அந்த ஏழை விசுவாசி கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு ஒரு கண்ணு போயிருச்சு. ஒரு கண்ணு போன உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு கண்ணு கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாரு. இதெல்லாம் தெரியாது, நடந்ததில்ல, அவர் தெரியாது. கொஞ்ச நாள் ஆளக்கான்னு விட்டுட்டாரு. வந்து பார்த்தா ஒரு கண்ணு கிடையாது அவருக்கு. உடனே இவர் போய் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஏசப்பா, அவனுக்கு ஒரு கண்ணு போயிருச்சு, எனக்கு 2 கண்ணு போகணும் ஏசப்பா. எப்படி முட்டாள்தனமான ஜெபமா! எனக்கு 2 கண்ணும் என்ன கேட்கணும்னு தெரியல, எனக்கு 2 கண்ணு போகணும் ஏசப்பா சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆச்சு? அடுத்த 2 நாள்ல 2 கண்ணுமே ஏதோ ஒரு ஒளியில அவன் கண்ணு பாதிக்கப்பட்ட 2 கண்ணுமே போச்சு. இப்ப பாதிக்கப்பட்டது யாரு? அதிகமா பாதிக்கப்பட்டது பணக்காரன். எதையுமே அனுபவிக்க முடியாம, கார் ஓட்ட முடியாம, வீட்டை அனுபவிக்க முடியாம, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம உள்ளது எல்லாம் இழந்து போனான். எப்படி ஜெபிக்கிற விசுவாசிகள் தெரியல. ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சா உடனே எனக்கு அது வேணும், அப்படி கேட்க கூடாது. ஒருத்தங்களுக்கு ஒரு நன்மை வந்துருச்சா உடனே எனக்கு வந்துடணும், அப்படி இல்லை. அவங்க எல்லையில அது அவசியம், கர்த்தர் தந்து விட்டா. உங்க எல்லையில இன்னும் கர்த்தர் அதை அவசியப்படுத்தவில்லை, ஆகவே அதை கர்த்தர் தாமதிக்கிறான். உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணினார், உங்கள் மாம்சத்தில் எழும்புகிற ஆசையில விண்ணப்பம் பண்ணினார், கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில். வேதத்திலே பைபிள்ல ஆசையை நிறைவேற்றுவேன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல உன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல. சங்கீதம் 20:4 போட்டிருக்குது, மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். என்ன நிறைவேற்றுவாரு? விருப்பத்துக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் உண்டு. கவனிங்க. விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்களே சொல்லுங்க. விருப்பத்துக்கு ஆசைக்கு என்ன வித்தியாசம்? விருப்பம்னா என்ன, ஆசைனா என்ன? ஆசை, விருப்பம்னா விருப்பப்படுறது, விருப்பம்.
நல்லா இருக்கணும். அப்ப ஆசைப்படுறது அடையணும் விருப்பமா? ஆனா உங்களுக்கு சொல்லுங்க, ஆசைக்கு விருப்பத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆசைப்படுவோம், விருப்பப்படுவோம். விருப்பம்னா விருப்பப்படுவீங்க, ரைட்? ஓகே, சரி. இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுக்குறேன். ஆசை என்பது மாம்சீகத்தில் எழும்புவது, விருப்பம் என்பது கர்த்தரை எழுப்புவது. ஆசையில சமாதானம் இருக்காது, விருப்பத்துல சமாதானம் இருக்கும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். எல்லாரும் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆசையை கர்த்தர் உண்டாக்க மாட்டார், புரியுதா? ஆசையை மாம்சீகத்திலே பிசாசு உண்டாக்குவான். இப்பவே கேளு, இப்பவே இது வந்துடணும். அதுல தேவ சித்தம் இருக்குதா, தேவ சமாதானம் இருக்குதா, கர்த்தர் அனுமதிக்கிறாரா, அவர்ல பெர்மிஷன் கேட்க கூடாது. நினைச்சதை வாங்கணும். சில பேர் பாருங்க, எப்படி நினைச்சதை வாங்கணும். யாராவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், உடனே நான் வாங்கணும். அதுக்கு உட்கார்ந்து ஜோம் பண்ணி, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கர்த்தர் பேசட்டும், வசனம் கிடைக்கட்டும் அப்படின்னு கர்த்தருடைய பாதத்தில் அமர விட மாட்டான் பிசாசு. அதுதான் ஆசைக்கு முதல் அடித்தளம். ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருந்தா கூட தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணி வாங்கணும். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், இப்பயும் நான் சொல்றேன். ஒரு முறை ஒரு கடைக்கு போனேன், ஒரு கலர் சட்டை நல்லா அழகா இருந்துச்சு. ஒரு 450 ரூபா 500 ரூபா தான், ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை போட ரொம்ப மீட்டிங்லாம் போட்டு போலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எடுத்து வச்சுட்டேன். இங்கே ராம்நாட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒயிட் ட்ரெஸ் ஒன்று எடுத்தேன். சரி, நமக்கு தேவைன்னு சொல்லி ஆண்ட சொல்றாரு, அந்த கலர் சட்டையை போட்டுரு. ஆவியான கலர் சட்டையை எடுக்காது, போடு. ஒரு 500 ரூபா தானே ஆண்டவர், எனக்கு ஆசையா இருக்கு, போடு, இது உனக்கு வேண்டாம், இது வேண்டாம். எத்தனை முறை எடுத்த ட்ரெஸ்ஸை கீழே போட்டிருக்கிறேன். பாஸ்டர் எத்தனை முறை திட்டி இருக்கிறாங்க. எடுத்த ட்ரெஸ்ஸை கீழே போட்டுட்ட, விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு. ஆனா அது கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இதுல கூட கர்த்தர் கண்ணியமா பார்க்கிறார். ஆசைப்பட்டதை என் பிள்ளைக்கு நான் கொடுத்தால் அதுவே அவர்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதிலே கர்த்தர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஒரு ஆசை வருது, ஒரு இது வருதுன்னா, எண்ணங்கள் வருதுன்னா, தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து விட்டு, கர்த்தாவே இது உங்களுடைய தயவுள்ள சித்தமான ஆண்டோட கேளுங்க. இதை நீங்க தான் உண்டாக்குறீங்களா இல்ல பிசாசு உண்டாக்குறானா? ஒரு சின்ன பொருள் வாங்குறதுல இருந்து கவனமா இருங்க. சின்ன பொருள், அது 10 ரூபாய் பொருளாக இருக்கலாம், 100 ரூபாய் பொருளாக இருக்கலாம், 1000 ரூபாய் இருக்கலாம், 10,000 ரூபாய் இருக்கலாம். எதுவானாலும் முள்ளங்கால் படிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், வாங்கவா வேண்டாமா? விருப்பத்தை அவர் உண்டாக்குவார், ஆசையை பிசாசு உண்டாக்குவார். ஆசையில சமாதானம் இருக்காது, விருப்பத்தில் சமாதானம் இருக்கும். ஆசையில தேவ சித்தம் இருக்காது, விருப்பத்தில் தேவ சித்தம் இருக்கும். ஆசையில கிடைத்த பொருள் கடைசி நம்ம கூட இருக்காது, இடையில அது போயிடும். விருப்பத்தில் தேவன் கொடுத்தது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் சொன்ன ஆண்டவர், செபதேயின் குமாரனாகிய அந்த தாயார் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் நோ சொன்னாரு. இது விருப்பத்தில் கேட்கலப்பா, உன் மனசுல வந்த ஆசையில கேட்கிற, அதனால செய்ய முடியாது. பேதுரு கேட்கிறாரு, முடியான்னு சொல்லிட்டாரு. இது நீ விருப்பத்தில் கேட்கல, நான் உண்டாக்கல, உன் மூளையில உதிச்சதை வச்சு கேட்கிற. ஆகவே இதற்கு நான் பதில் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா ஜெபத்துக்கு பதில் வந்துடாது, எல்லா ஜெபத்துக்கு பதில் வந்துடாது. தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற அந்த விருப்பத்தின் ஜெபத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் பதிலை அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தயவுள்ள சித்தத்தின்படி ஜெபிக்கணும். அடுத்து நிறைய பேர் வாழ்க்கையில் எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு இருக்குது பாருங்க.
ஏசப்பாட்ட போயிட்டு கெஞ்சி ஜெபிக்க கூடாது. ஏசப்பாட்ட போய் என்ன செய்ய கூடாது? கெஞ்சி ஜெபிக்க கூடாது. என் நாமத்தில் எதை கேட்டால் தருவேன் சொன்ன ஆண்டவர் ஏசப்பாட்ட போய் கெஞ்ச கூடாது, கெஞ்ச கூடாது. நீதிமொழி புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. நீதிமொழி புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனம். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான். போதும். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான். நீ தரித்திரனா இருக்கிறாய். நான் தரித்திரன், நான் தரித்திரன், நான் தரித்திரன், நான் ஒண்ணுமில்லாதவன் அப்படின்னு உங்களுக்குள்ள நினைவை பிசாசு கொடுத்து உங்களை பிச்சை எடுக்க வைப்பான் ஏசப்பாட்ட. அது ஏசப்பாக்கு பிடித்தமில்லாத ஜெபம், பிடிப்பே இல்லாத ஜெபம். ஏசப்பாட்ட போய் பிச்சை எடுக்க கூடாது. நீங்க யார் தெரியுமா? நீங்க யார் தெரியுமா? நீங்க தரித்திரம் கிடையாது, நீங்க பிச்சைக்காரன் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ரோமர் புஸ்தகம் 8:15 போட்டிருக்குது, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உனக்குள்ள வைச்சிருக்கிறார். ஆமா சொல்லுங்க. நீங்க பிள்ளையா இருந்தால் கெஞ்ச மாட்டீங்க, பிள்ளையா இருந்தால் உரிமையா கேட்பீங்க. அவர் நாமத்தில் கேட்கிறது எப்படின்னா, கெஞ்சுவதல்ல, உரிமையா கேட்பது. வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு ஏசப்பட்ட உரிமையா கேட்கணும். தரித்திரன் கெஞ்சுவான், ஆனா பிள்ளை ஒரு நாள் என்ன செய்யாது? கெஞ்சாது. மறுபடியும் சொல்றேன் அந்த உதாரணத்தை. உங்க வீட்டில் என்னைக்காவது பிள்ளை நீங்க மதியம் போவீங்க, தட்டு எடுத்துட்டு வந்து, இப்போ ஜாஸ்வாவே தட்டு எடுத்துட்டு கிச்சனில் போயிட்டு அம்மாட்ட போய், அம்மா பசிக்குதுமா, சோறு இருந்தா போடுங்கம்மா அப்படி கேட்ப? எப்படி கேட்ப? அம்மாட்ட எப்படி கேட்ப? அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். தோன் பார்த்தீங்களா? ரெண்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அம்மா பசிக்குது, சோறு வேணும் அப்படி கேட்குற காட்டிடும், எனக்கு பசிக்கு, ஐ நீட் எ ஃபுட், எனக்கு வேணும், எனக்கு இந்த டைம் ஃபுட்டு வேணும். நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட உணவு இருக்குது, அவன் அம்மாட்ட இருக்கிறத வச்சு உரிமையாய் அந்த பிள்ளை கேட்குது. அந்த உணர்வோடு தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்பா எதையாவது போடுங்க, எதையாவது செய்யுங்க ஓன்னு உட்காந்துட்டு ஒப்பார் வைக்கிறதில்ல ஜெபம். நிறைய பேருக்கு ஜெபிக்கவே தெரியல தெரியுமா? ஜெபம் பண்ண சொன்னா ஒப்பார் வச்சுட்டு இருப்பாங்க. ஏசப்பா கேட்பாரு, எப்ப பார்த்தா அழுக சத்தம் கேட்குது, உனக்கு என்ன வேணும்? நிறைய பேர் ஜெபிக்கிற மெத்தட தெரியல. நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லி கொடுத்தேன், நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா அதுல வசனத்தோட ஜெபிக்க பழகுங்க, வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்க பழகுங்க. நிறைய பேர் பாருங்க, ஒரு ஜெபத்துல 1000 அப்பா அப்பா சோத்திரம், அப்பா சோத்திரம், அப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். என்னடா சொல்ல வர்ற? பழைய ஏற்பாடு அப்படி பிரச்சனை இருந்திருக்கு. சோத்திரம் 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 சோத்திரம், ஏசப்பா சோத்திரம் சோத்திரம். அவருக்கே சலிப்பாயிரும். என்ன? கருத்தாய் ஜெபிக்க பழகு, கருத்தாய் கேட்க பழகு. புரியுதா? எப்படி ஜெபிக்கணும்? ஏசப்பா இதை சொல்லி இருக்கிறீங்க, இது எனக்கு தந்தால் நல்லா இருக்கும், உங்க சித்தத்தின்படி எனக்கு கிடைக்கட்டும், நான் உரிமையா கேட்கிறேன். வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி நீங்க அதை புரக்ளைம் பண்ணி அறிக்கை பண்ணி அதை எடுத்துக்கொள்ளணும். சாப்பாடு இருக்குது, ரெடியா வச்சிருக்கிறாரு, நிறைய ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தது போல ரெடியா வச்சிருக்காரு. நீங்க பிள்ளை கெஞ்ச கூட தட்டேந்தி போகணும், உரிமையா போகணும், உறவோடு போகணும். ஆண்டவர் சமூகத்தில் போய் எனக்கு இது தேவை ஆண்டவரே, தொட்டு ஜெபம் பண்ணி இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வேணும் ஆண்டவர் சொல்லு, உரிமையா எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்க பழகுங்க. அதற்குரிய ஆசீர்வாதம் உங்க எல்லையில வந்து சேரும். நிறைய பேருக்கு வசனமே தெரியாது, ஜெபத்துல 4 வசனம் சொல்ல தெரியாது. அப்புறம் எப்படி வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும்? அப்புறம் எப்படி நீங்க கேட்கிறத கத்த தருவா? அதான் சொன்னேன், மாம்சிக வெளியே வரக்கூடாது என்பதில் கவனமாக இருங்க. வசனத்தை பிடித்து கொண்டால் மாம்சம் கீழே போயிடும், ஆவி மேலே எழும்பும். ஆவியானவர் மேலே எழும்புவா, அதுல தான் விருப்பம் இருக்குது, அதுல தான் தேவ சித்தம் இருக்குது, அதுல தான் பரிபூர்ண நன்மை இருக்குது. வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 ஜெபிக்க ஜெபிக்க மாம்சம் கீழே போயிடும், ஆவி எழும்பும், தேவ சித்தம் வெளிப்படும், நீங்க கேட்பதை எளிதாக பெற்றுக்கொள்வீங்க. இந்த ரூட்டை நான் கற்றுக் கொடுக்குறேன், யாரும் ஈஸியாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. கண்டபடி ஜெபிக்க கூடாது, வசனத்தை சொல்லி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா.
வாக்குத்தத்த அட்டை எதற்கு? ஞாபகப்படுத்துவதற்காக. பைபிள் எதற்கு? ஞாபகப்படுத்துவதற்காக. திரும்ப திரும்ப வாசிங்க, டைரியில் எழுதுங்க. நானும் ஒரு டைரி போட்டிருக்கிறேன். டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுவேன். டெய்லி ஒரு வசனத்தை, காலையில் ஒரு வசனம், மதிய வசனம், எப்போ பைபிள் படித்தாலும் ஒரு 2 வசனம் 1 வசனம் மனப்பாடம் பண்ணி டைரியில் எழுதி வச்சிருப்பேன். நைட்டு தூங்கும் போது படுக்கையில் இருதயத்தில் பேசிக்கொண்டு நான் தூங்குவேன். இது என்னுடைய மெத்தடாச்சு. இன்னைக்கு நீதிமொழிகள் 19 அதிகாரம், இன்னைக்கு 19 தேதி தானே, நீதிமொழி 19 வாசித்தேன். 19:23, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருத்தெழுந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அப்படி மனப்பாடம் பண்ணேன். இதை எப்போ சொல்லுவேன்? திரும்ப ரெக்கார்ட் பண்ணுவேன் நைட்டு உட்காந்து. இப்படி சொல்ல சொல்ல மாம்சீகத்தில் ஒரு ஆசை கூட மேலே எழும்பவில்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைக்கிறது, எனக்கு வர்றதும் தேவ சித்தத்தின்படி கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். டெய்லி வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை ப்ரொக்ளைம் பண்ணுங்க. தேவ சித்தப்படி கேளுங்க. கெஞ்ச கூட. மறுபடியும் சொல்றேன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஏசப்பட கெஞ்சினாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆள் கூட ஏசப்பட கெஞ்சல. மோசே மிரியாமுக்காக கெஞ்சினானா. என்ன ஆகுமதி புஸ்தகம் 12 அதிகாரம் 13 வசனம் வாசித்து தெரியும். அவனிங்க மோசே மிரியாம் குஷ்டரோகியா இருந்ததுனாலே ஏசப்பட்ட போய் கெஞ்சுகிறான், அவளுக்கு சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க கெஞ்சுறான். ஓசியா 12:4 போட்டிருக்கு, யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏசப்பட்ட கெஞ்சுறான். ஏசப்பா என்னை இஸ்ரவேலாய் மாத்துங்க, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க கெஞ்சுறான். கவனிக்கிறீங்களா? இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு தான் சொல்றேன், மோசைக்கும் யாக்கோபுக்கும் இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நீ கெஞ்சுகிற இடத்துல நான் உன்னை வைக்கல, நீ அப்பா பிதாவை என்ற உரிமையா கேட்கிற இடத்துல நான் வச்சிருக்கிறேன். எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனத்தை போட்டிருக்குது. அவருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் தைரியமாய் தைரியமாய், கவனிங்க, எப்படி வரணுமா? ஏசுநாதருக்கு முன்னாடி எப்படி வரணுமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் உதவியை பெற்றுக்கொள்ளவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். கவனிங்கம்மா, நீங்க யாருக்கு முன்னாடி வர்றீங்க? கிருபையின் ஆசனத்தில் இருக்கிற ஏசப்பாக்கு முன்னாடி வர்றீங்க. தைரியமா வரணும். கோழைய போல வரக்கூடாது. கோழைய போட ஜெபத்துக்கு வரக்கூடாது. ஏசப்பா என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா? ஏசப்பா நான் கேட்டதெல்லாம் கொடுப்பாரா? என் ஜெபத்துக்கெல்லாம் பதில். கோழைய போல வரக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டவனா இருந்தால் தைரியமாய் வர வேண்டும். எப்படி வரணுமா? நான் ஜெபிக்க போறேன், என் ஜெபத்துக்கு நிச்சயம் கர்த்தர் பதில் தருவா. ஆனா ஒண்ணு நிச்சயம், தைரியத்துக்கும் துணிகரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தைரியத்துக்கும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி நீங்க ஒண்ணு சொல்ல போறீங்க, அதுக்கு பேசாம நான் அமைதியா இருக்கிறதே பெட்டர் நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். துணிகரம். அல்லேலூயா. துணிகரம் என்பது, மறுபடியும் சொல்றேன், துணிகரம் என்பது பாவத்தினால் வருவது. தைரியம் என்பது ஏசப்ப ரத்தத்தினால் வருவது. அதே எபிரேயர் 10:20 வாசிங்க. 10:20 வாசிங்க. எபிரேயர் 10:20 வாசிங்க சார். எபிரேயர் 10. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஏசப்பா சொல்றாரு, தைரியமா என் கிருபாசன தண்டையில வாருங்கள், துணிகரமா வந்து விடாதீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பாவம் செஞ்சு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்காம நீ ஜெபிச்சிராத. அது துணிகரத்தின் ஜெபம். ஒருவேளை அறியாம பாவம் செஞ்சிட்டீங்க, அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு தேவ சமூக அறிக்கை செஞ்சு, உங்க இரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க, நான் ஜோமன போறேன், என் ஜெபம் பரிசுத்தமா இருக்கட்டும் சொல்லி ஏசப்ப ரத்தத்துல கழுவப்பட்டு, கவனிங்க எப்படி, ஏசப்ப ரத்தத்துல கழுவப்பட்டு ஏசப்ப தர்ற அந்த தைரியம், ஆவியில ஒரு தைரியத்தை தருவா. துணிகரம் மாம்சகத்துல இருக்கும், ஆவியில தைரியத்தை தருவா. அந்த தைரியத்தோடு வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்வாரு, என்ன வேணான்னு கேளு, நான் செய்யறேன். நிறைய பேர் மனம் திரும்பாமல் ஜெபிக்கிறீங்க,
பாவத்தை விட்டு விலகாமல் ஜெபிக்கிறீங்க. அதுலதான் உங்க வாழ்க்கையிலே துணிகரத்தின் ஆவி வேலை செய்யுது. துணிகரமா இருக்காதீங்க. கவனிக்கிறீங்களா? கவனிங்க கவனிங்க கவனிங்க. முக்கியமான காரியம். Don't play with God. தேவனோடு விளையாடாதீர்கள். ஜெபிக்கிற தேவனோடு விளையாடாதீர்கள். தேவனிடத்தில் துணிகரமா ஜெபித்து தேவனுடைய கோபாக்கனை வாங்கிக் கொள்ளாதீர்கள். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அப்பா பிதா என்ற உரிமையோடு தைரியமாய் கிருபாசனத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு தான் கர்த்தர் செயல்படுவார். மனம் திரும்பாத பாவி நிமித்தம் கர்த்தர் நாமத்தில் கேட்டாலும் பதில் கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? மனம் திரும்ப ஜோமன் முடிச்ச பிறகு அதே பாவம் செய்வாங்க. பார்த்திருக்கீங்களா? ஜோமன் முடிச்ச அதே பொய், ஜோமன் முடிச்ச அதே கெட்ட சிந்தனை, ஜெபம் முடிச்ச பிறகு அதே சுவாபம். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கவே மாட்டார். நிச்சயம் இது. மனம் திரும்பி தேவ சமூகத்தில் உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசப்பாட நாமத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சொல்ல விரும்புறேன். ஒரு 3 ஆசீர்வாதம். நீங்க தைரியமா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ரத்தத்தில் கழுவப்பட்டு அப்பா பிதன்ற உரிமையோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. யோவான் 16:24 வாசிங்க சார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் இதுவரைக்கும் ஒன்று கேட்கலப்பா, இப்ப நீங்க சரியாயிட்டீங்க. இப்ப கேளுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் துக்கமா இருப்பதினால் அவன் சரியா ஜெபிக்கவில்லை என்ற அர்த்தம். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் துக்கமா இருக்கிறான். கவனிங்க, ஜெபத்திற்கு அப்புறமாக அந்த வாழ்க்கை துக்கமா இருக்குன்னா அவன் சரியா கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கவில்லை என்ற அர்த்தம். ஒரு சரியா ஜெபிக்கிற மனுஷன், தேவனுடைய நாமத்தில் சரியா ஜெபிக்கிற மனுஷன், ஜெபத்துக்கு அப்புறமாக அவன் ஒரு நாளும் துக்கமா இருக்கவே மாட்டான். அவன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும். இன்னைக்கு நிறைய பாருங்க, புரிஞ்சாதுட்டு இருக்கிற சந்தோஷம் கூட விசுவாசிட்டு கிடையாது. சிரிக்கனா காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க. நீ ஜெபிக்கிற ஆளு, நீ அப்பா பிதா என்று கூப்பிடுற ஆளு, உன் முகத்துல எவ்வளவு கலை இருக்க வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், எவ்வளவு உற்சாகம் இருக்க வேண்டும். ஏசப்பா சொல்றாரு, என் நாமத்துல கேட்கிறவனுக்கு நான் கொடுக்கிற முதல் பிளஸிங் சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. பெற்றுக் கொள்வதனால் வருகிற சந்தோஷம். அந்த வசனம் தெளிவா போட்டிருக்குது. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப வெளியே இருந்து கிடைக்கிற ஒரு அவுட்புட், வெளியிலே நடக்கிற ஒரு செயலின் நிமித்தமாக நமக்குள் வருகிற ஒரு நன்மை சந்தோஷம். ஏசப்பாட்ட நீங்க சரியா ஜெபிக்கிறது மூலம் உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலையில கர்த்தர் சில நிகழ்வுகளை நிகழ்த்துவா, சில காரியத்தை நடத்துவா. அதன் நிமித்தம் உங்க ஆவியிலே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது எவ்வளவு காசுக்கு ஈடாகாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னாள் ஜெபித்தாள். கவனிங்க, அன்னாள் ஜெபித்தாள், அழுது ஜெபித்தாள், கண்ணீரோடு ஜெபித்தாள், புலம்பி ஜெபித்தாள், துக்கத்தோடு ஜெபித்தாள். ஆனா ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக வசனம் தெளிவா போட்டிருக்கு 1:19 அன்னாள் அப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை. அதுதான் நல்ல ஜெபிக்கோட அவுட்புட். நீங்க நல்ல கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிச்சிருக்கீங்கன்னா உள்ள போயிட்டு வெளியே வரும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பூரிப்பு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என்ன முடியாத ஒரு சந்தோஷம், என்னதையோ சாதிச்சது மாதிரி இருக்கும் பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவருடைய நாமத்தில் கேட்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் சரியா கேட்கணும், அதான் ரொம்ப முக்கியம். சரியா ஜெபம் பண்ணணும். இச்சைக்காக ஜெபிக்க கூடாது, பிசாசு சொல்றபடி ஜெபிக்க கூடாது. அவன் நாமத்தில் சரியா ஜெபிக்கணும். அக்சால் என்றதான ஒரு மகள் கல்யாணம் ஆகி கணவர் வீட்டுக்கு போறார். கழுதையில போறாங்க, 2 பேரும் கழுதையில ஏற்றி விட்டுட்டு, ஒத்தினியல் அவங்க அப்பா பேர் என்னது, காலேப்.
காலேப் நிக்கிறார் அவங்க அப்பா. வாசிங்க நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 வாசித்து பார்த்தா தெரியும். கவனிங்க சம்பவத்தை சொல்றேன். எல்லா சீர்வரிசையை கொடுத்துட்டு டாட்டா சொல்றாரு காலேப் அக்சாலை பார்த்து. போய்கிட்டே இருந்தவ திடீரென்று கழுதை நிப்பாட்டிட்டு கழுதையை விட்டு இறங்குறா. இறங்கிட்டு வந்து அப்பா முன்னாடி நிற்கிறா. அப்பா முன்னாடி நிற்கும் பொழுது அப்பா கேட்கிறார், என்னம்மா கழுதை விட்டு இறங்கி வந்து நிற்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்கும் பொழுது, அப்பா எனக்கு நீர் கொடுத்தது வறட்சியான ஒரு நிலத்தை கொடுத்துட்டீங்க, அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. நான் இப்ப சரியா கேட்கிறேன், அந்த இடம் எனக்கு வேண்டாம், இந்த இடத்தை எனக்கு தாரும் என்று ஆசீர்வாதமா ஒரு இடத்தை கேட்கிறா. ரொம்ப முக்கியமானது. நீர் கொடுத்தது வறட்சியானது, என் வாழ்க்கையில் இருக்கிறது வறட்சியானது, அது எனக்கு துக்கத்தை உண்டாக்கும், அது எனக்கு வேதனை உண்டாக்கும், அதை வச்சு நான் ஒரு பிரயோஜனம் அடைய போவதில்லை. ஆனால் உம்மிடத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், என் கணவருக்கு தெரியாது, நான் அதை சரியாய் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி அதை கேட்கிறா, உரிமையா கேட்கிறா. அப்பா உள்ள சந்தோஷப்பட்டு, சரி மகளே உனக்கு இல்லாததா நீ சரியாய் கேட்டால் சொல்லி அவள் கேட்டதை அக்சாலுக்கு கொடுத்து சந்தோஷமாய் அனுப்புகிறார். ஒரு மனிதனுக்கு சரியானதை கேட்கும் பொழுது அவன் கொடுக்க சித்தம் உள்ளவார் என்றால் பரலோகத்து தெய்வனிடத்தில் நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் மறுப்பாரா? சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் கேட்கிறதை நிச்சயம் உங்கள் விருப்பம் நிறைவேற கர்த்தர் தருவார். சரியானதை கேட்கணும், சரியானதை கேட்கணும். உங்கள் சந்தோஷத்துக்கு எதிர்த்து, ஆண்டவரே இது வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குமா, கவனிங்க, இது வந்தா நான் துக்கமா இருப்பேனா, இது வந்தா சந்தோஷமா இருப்பேனா, அலசி பார்த்து உங்க சித்தத்தைப்படி நான் கேட்கிறேன் ஆண்டவர் சொல்லு. தேவ சமூகத்தில் அவர் சந்தோஷம் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் நிறைவாய் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவா. இரண்டாவது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் பிலிப்பியர் புஸ்தகம், பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனத்தை வாசித்து தெரியும். பிலிப்பியர், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். போது கவனிங்க, இரண்டாவது தேவன் தருகிற ஆசீர்வாதம், சரியாய் ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் சந்தோஷம். சொல்லுங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, கேட்டா கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்துருவாரு, கோடிக்கணக்கில் கேட்போம், லட்சக்கணக்கில் பணத்தை கேட்போம். பணத்தை கொடுக்கிறது கர்த்தருக்கு மேட்டரே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே சரியா கேட்கிறவனுக்கு சரியானது எது என்பதை கர்த்தர் தருவா. உனக்கு பணத்தை காட்டில உனக்கு சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லி கர்த்தர் சந்தோஷத்தை தருவா. ரெண்டாவது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எது தேவை தெரியுமாப்பா, நான் கொடுக்குற ஆசீர்வாதம். ரெண்டாவது உனக்கு என்ன தேவை தெரியுமா? சமாதானம். என்ன தேவை? அது என்ன சமாதானமா? உலகத்தின் சமாதானம் அல்ல, தெய்வத்தின் சமாதானம். சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்கு என்ன வித்தியாசம்? சமாதானத்துக்கும் என்ன பாசனைக்கு எதிக முனையும் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்கு என்ன வித்தியாசம்? நான் ஏற்கனவே சொன்னேன், சந்தோஷம் என்பது பெற்றுக்கொள்வதனால் வருவது சந்தோஷம். சமாதானம் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் உள்ளத்துல இருக்கிற ஒரு சமாதானம் தான் சமாதானம். ஆமா சொல்லுங்க. அந்த சந்தோஷத்துக்கு பேரு ஒரு சமாதானம் அர்த்தம். நடக்குதோ நடக்கலையோ, கவனிங்க, காரியம் நடக்குதோ நடக்கலையோ, உள்ளத்துல ஒரு கம்பீரம் இருக்கும் பாருங்க, ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் கர்த்தர் சமாதானம். சூழ்நிலையை பார்த்து வருவது சந்தோஷம். சூழ்நிலை சரியில்லாவிட்டாலும் உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கு பெயர் சமாதானம். அது ஆண்டவர் சொல்றாரு, உன் இதயத்தில் அதை தருவேன், உன் இதயத்தில் தருவேன். சங்கீதம் 29:11 போட்டிருக்குது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏசப்பட்ட வந்துட்டா பணக்காரர் ஆயிடலாம், ஏசப்பட்ட வந்துட்டா கோடீஸ்வரன் ஆயிடலாம், இதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. வந்த முதல் ஆசீர்வாதம் உனக்கு சமாதானம் தருவார். இது உலகத்திலிருந்து கிடைக்காத ஒரு நன்மை. உலகத்திலிருந்து யாரும் தராததை தருவதே தேவ சமாதானம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்கள் ஆசீர்வதிப்பா.
நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஏசாயா 48:22 போட்டிருக்குது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க, அவங்கள்ட்ட என்னப்பா குறை? கவனிக்கிறீங்களா? அவங்கள்ட்ட என்ன குறை? அந்த வீட்டில் என்ன குறை? எல்லாம் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, டிவி இருக்கு, ஏசி இருக்கு, பணம் இருக்கு, நகை இருக்குது, போக வர வண்டி இருக்குது. நான் தான் வெயில லோன்னு அலையிறேன், கையில் காலில் ஒன்றுமே இல்லாமல், வீட்டில் ஒன்றுமே இல்லாமல். ஏப்பா பிசாசு உன்ட்ட இல்லாததான் காமிக்கிறான். நான் சொல்கிறேன், அவன்கிட்ட இல்லாத உனக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறேன், அதுதான் சமாதானம். அவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு, நிம்மதியாக இருக்கீங்களா கேட்டுப்பாரு. எத்தனை கோடி சொன்னாதான் அவன் சொல்லுவான், நிம்மதியே இல்லைங்க. அவ்வளோ வகை வகையாக சாப்பாடு இருக்கும், நிம்மதியான சாப்பிட முடியாது. ஆக ஏகப்பட்ட வியாதி. ஆனால் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் உங்கள் சரீரத்தில் ஒரு சுகத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு பாருங்க, ஒரு சமாதானத்தை கத்தர் வச்சிருக்காரு பாருங்க. அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஜெபிக்கிறவங்களுக்கு அது கட்ட தருவா. ஏசாயா 26:3 போட்டிருக்குது, உம்மை சரியாய் புரிந்து கொண்டு சரியாய் உம்மை பற்றி கொண்டவனை நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு. புரியுதுங்களா? ஏசப்பா சரியாய் பிடிச்சவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பூர்ண சமாதானம். இன்னைக்கு கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, எனக்கு இது தேவை ஆண்டவரே, இதுதான் அவர் விருப்பம். உலக மனுஷன் அதை கேட்க மாட்டான், எனக்கு பணம் வேணும், வீடு வேணும், ஆஸ்தி வேணும், அது வேணும், ட்ரெஸ் வேணும். உலக மனுஷன் அதை தான் கேட்பான். ஆனா தேவ பிள்ளைங்க சரியா கேட்க பழகுவாங்க. எனக்கு சந்தோஷம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சமாதானம் வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த கப்பலில் 276 பேர் பயணம் செய்யறாங்க. அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 37 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 27:37 பார்க்கிறோம், 276 பேர் பயணம் செய்யறாங்க. ஒரே இரவில் ஈக்குறத்தில் இந்த கடுங்காற்று வந்து கப்பலை உடைத்து விட்டது. கவனிங்க, 276 பேரும் கடல்ல கிடக்காங்க, நடுக்கடல்ல. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, என்னென்னமோ தந்திரம் பண்ணி பார்க்கறாங்க, பிழைக்க முடியல. கப்பல் உடைஞ்சு தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. நடுக்கடலை உளுந்தவன் நடு இரவுல உளுந்தவன் என்னைக்கே தப்பி பிழைச்சது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, எங்கேயாவது பிழைச்சது பார்த்துருக்கீங்களா? 276 பேர். இந்த டைட்டன் கப்பல் விழுந்துச்சு பாருங்க, டைட்டன் கப்பல் உடைஞ்சு விழுந்ததுல யாராவது ஒருத்தர காப்பாற்றப்பட்டாங்களா? அம்புட்டு செத்து போனாங்க. இது உலகத்தின் சம்பவம். ஆனா தெய்வத்தின் சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். 276 பேரும் நடுக்கடல் உடைஞ்சு கிடக்குறாங்க. எல்லாரும் அங்க கிடைச்ச மரத்துண்டுகளை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ள. இப்ப எல்லா கேப்டன் எல்லாம் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உறைஞ்சு, இந்த பனியில உறைஞ்சு நம்ம சாக போகிறோம். ஆகவே நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு. 20 வசனம் போட்டிருக்கு, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. எல்லாரும் கதறாங்க, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை நடுக்கடல் இல்லை. அதுல ஒரு மனுஷன் மட்டும் சத்தத்தை உயர்த்தி சொல்றான், 22, 23, 24 பவுல் என்ற ஒரு மனுஷன். 275 பேர் சொல்றாங்க, முடியாது, நடக்காது, நிம்மதி இல்ல, சாக போகிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 275 பேர் சொல்றாங்க. ஆனா ஒரு மனுஷன் கையை வைத்து சொல்றான், நம்ம யாருமே சாக மாட்டோம். ஏன்னா நேற்று நைட்டு நான் இந்த புயலின் நடுவிலே தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபிச்சேன். நீங்க எல்லா பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தீங்க, நானும் தேவனை பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபிக்கும் பொழுது தேவதூதன் பக்கத்துல வந்து சொன்னா, நாளைக்கு நீ ரோமாபுரியில இருக்கணும். ஆகவே உனக்கும் உன்னோடு பயணம் செய்கிற எவருக்கும் ஒரு பிராண சேதம் வராது, ஒருத்த கூட சாக மாட்டீங்க, அம்புட்டு பேரும் நிம்மதியா ரோமாபுரிக்கு வந்து சேருவீங்க. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சு கொண்டு சொல்றான், தெய்வம் சொல்லிட்டாரு, எனக்குள்ள சமாதானம் இருக்குது, நம்ம எல்லாம் தப்பி பிழைப்போம். பாருங்க, உலகத்துல நீங்க உங்களுக்கு அவளுக்கு கிடைச்ச அந்த சமாதானத்தை போல உங்களுக்கு கிடைச்சு நீங்க சொல்லணுங்க, சொல்லணும். நீங்க உங்க தெருவில் நீங்க தீர்க்க தரிசனமா சொல்லணும். உங்க ஏரியாவில் உங்க பக்கத்துல இருக்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். அவன் புலம்புவான்,
அவன் புலம்புவான், அவன் அழுவான், அவன் வேதனைப்படுவான். தெய்வ பிள்ளைகள், நீங்களும் சமாதானம் இல்லாமல் அந்த சூழ்நிலை வேதனைப்படக்கூடாது, புலம்பக்கூடாது. உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், நீங்க வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தேவ சமாதானத்தோடு நீங்கள் பிரத்யட்சமாக பேச வேண்டும். அதுதான் ஜெபம். அவன் புலம்புறான நீங்கள் புலம்பக்கூடாது. நீங்க சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் ஏசப்பா கும்பிட்றேன், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீ நாசமா போ, நான் நல்லா இருப்பேன், அப்படி பேசக்கூடாது. நானும் நல்லா இருப்பேன், நீங்க நல்லா இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி சொல்லி பாருங்க, அப்படி சொல்லி பாருங்க. அவன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை பார்த்துட்டு அவன் சொல்லுவான், உங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி ஒரு நாளில் ஒரு நாள் உங்க பின்னாடி அவன் ஓடி வருவான். சமாதானத்தோடு பேசுகிற மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம் திரளான கூட்டத்தில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட இயேசுவை பார்க்க வருவாங்க. அல்லேலூயா. பவுல் நல்ல உதாரணம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம். மூன்றாவது, அவர் நாமத்தில் கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிற அற்புதத்தை பார்க்க விரும்புகிற முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 1-6. ஆமென், ஹல்லேலூயா. 3 அதிகாரம் 1-6 எல்லாரும் ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. ஆமென். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டா உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. போதும், கவனிங்க. 16 பார்க்கிறோம், அவருடைய நாமத்தை பற்ற விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனுக்கு, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பதாக இந்த சர்வங்க சுகத்தை இவனுக்கு. மூன்றாவது, அவருடைய நாமத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பது என்னன்னா சர்வங்க சுகம். சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? சர்வாங்க அப்படின்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஹீல் ஆயிடுச்சு. சந்தோஷம் அவர் நாமத்தில் கிடைப்பது, சமாதானம் அவர் நாமத்தில் கேட்கும் போது கிடைப்பது. மூன்றாவது, சர்வாங்க சுகம், தெய்வீக சுகம். 40 வருஷமா பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனுக்கு பிச்சையை போடுவ தேவன் விரும்பல. கவனிங்க, 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 கவனிங்க. வரி கொடுக்கணும், ஏசப்பா வரி கொடுக்கணும். பேதுருவிட்டு போய் மீனை பிடி, மீன் வாயில வரி பணம் இருக்கும், வரி பணத்தை கொடுத்தார். அங்க பணத்தை கொடுத்தவரு இங்க பிச்சைக்காரனுக்கு பணத்தை கொடுக்கணும்லப்பா, இந்தா இத்தனை கிலோ நகை எடுத்துட்டு போ, இத்தனை கிலோ பணத்தை எடுத்துட்டு போ, அவனுக்கு பிச்சை போட்டுவான்னு சொல்லி பேதுருட்டு கொடுத்து அனுப்பல. இவன் என்னுடைய பிள்ளை, என் ஆலயத்தில் வந்து நிற்கிறவன், எப்பொழுதும் என்னுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறவன், இவனுக்கு நான் பிச்சை போட விரும்பவில்லை. பிள்ளை என்ற அந்தஸ்து இவனுக்கு இருக்குது. இவன் எப்படி ஜெபிக்கான தெரியல, ஆனா நான் இவனுக்கு கொடுக்கிறது என் நாமத்தில் கேட்கிறவர்களுக்கு சர்வங்க சுகம், அது தெய்வீக சுகம். இந்த ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு கொடுக்கிறேன். பிச்சை போட விரும்பவில்லை, தெய்வீக சுகத்தை கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் சரியானதை அவனுக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளவு பணம் இருந்தாலும் சுகத்துக்கு ஈக்குவல் கிடையாது, எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் சுகத்துக்கு அது ஈக்குவல் கிடையாது. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிறது அதுதான். தேவன் கொடுக்கிற அவர் நாமத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற விலையேறு பெற்ற ஆசீர்வாதத்தில் மெயினான ஆசீர்வாதம் சர்வங்க சுகம், நோய் நொடி இல்லாமல் கர்த்தர் வைப்பது. இந்த 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்க சொல்ல சொன்னார். சந்தோஷத்தை நான் தருவேன், சமாதானத்தை நான் தருவேன், சர்வங்க சுகத்தை நான் தருவேன். இந்த 3 இருக்கிற வீட்டுக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறார். உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எருசலேமை விரும்புகிறவர்கள், தெய்வத்தை விரும்புகிறவர்கள் 3 கர்த்தர் தருவார். இந்த வாரம் நீங்க கேளுங்க, தயவுசெய்து சொல்றேன். நிறைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை, நிறைய குடும்பத்தில் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிறைய குடும்பத்தில் தெய்வீக சுகம் இல்லை. எப்போ பார்த்தாலும் டாக்டர் 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 நோய்.
கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நோய் நொடிக்கு செலவழிச்சிட்டு வீட்டில் சாப்பாடு கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கிற எத்தனை கிறிஸ்தவ குடும்பம் எனக்கு தெரியும். நம்ம சபைக்குள்ள அந்த பாதிப்பு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம்மளாலே மருத்துவருக்கு பாதிப்பு வரணும் சொல்லுங்க. நம்மளாலே டாக்டர்களுக்கு பாதிப்பு சொல்லுங்க. அவங்களும் கேட்குறோம், என்ன இந்த பக்கம் முன்னாடி ஹாஸ்பிட்டல் பக்கம் அடிக்கடி வருவீங்க, இப்போலாம் என்ன ஹாஸ்பிட்டல் பக்கமே வர்றதில்ல சொல்லணும். ஏசப்பா எனக்கு தெய்வீக சுகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டோட நாமத்தை சரியாய் கேளுங்கள், உங்களுக்கு சரியானதை கர்த்தர் தருவார்.